நீங்க வீடியோல பாக்குற இவர் அமோரி குயிஜோன். இவர் பிரெஞ்ச் ஸ்வீட்ஸ் பேஸ்ட்ரி செஃப். இவர் பேஸ்ட்ரி வடிவமைப்புகள்லையும் சாக்லேட் சிற்பங்கள் செய்வதிலையும் மிகவும் பெயர் போனவர். இவர் இதுவரைக்கும் பல அற்புதமான சிற்பங்களை வடிவமைத்து சாதனை படைத்துள்ளார். இவர் உருவாக்கிய இந்த சாக்லேட் கிராஃபி அதாவது ஒட்டகச்சிவிங்கி சிற்பம் தான் மிகவும் பிரபலமானது. இது எப்படி தயாரிக்கிறாருன்னு பார்க்கலாம். முதல்ல சாக்லேட் பேஸ்ட்டை எடுத்து ஒரு ட்ரேல ஊத்துறாரு. முதலில் ஒட்டகச்சிவிங்கி வயிற்றை உருவாக்குகிறார். உடல் பகுதியையும் வடிவமைத்துக் கொள்கிறார். 4 கால்களையும் வடிவமைக்கிறார். மேலும் வடிவமைத்த கால்களையும் உடம்புகளுடன் இணைக்கிறார். கழுத்து பகுதியை உருவாக்குகிறார். கழுத்து பகுதியை உருவாக்கியவுடன் அதை உடம்புடன் இணைக்கிறார். இவர் ஒட்டகச்சிவிங்கியின் தலையையும் முகத்தையும் உருவாக்குகிறார். மேலும் உருவாக்கிய தலையையும் முகத்தையும் உடம்புடன் இணைக்கிறார். இப்போது ஒட்டகச்சிவிங்கியின் வால் பகுதியை வடிவமைக்கிறார். வடிவமைத்த பிறகு அதை உடம்புடன் இணைக்கிறார். இப்ப ஒட்டகச்சிவிங்கி தயாராகிவிட்டது. இதற்கப்புறம் ஒட்டகச்சிவிங்கியின் மேலே உள்ள ரோமங்களை வடிவமைக்கிறார். ஃபைனலி இவர் ஒட்டகச்சிவிங்கியை ரெடி பண்ணிட்டாரு. சுமார் 8.3 நீளமுள்ள இந்த ஒட்டகச்சிவிங்கி ரெடி ஆயிடுச்சு. இவர் அந்த ஒட்டகச்சிவிங்கியின் அருகில் நிற்கும் போது நம்மளே ஆச்சரியப்படுவோம். இது உண்மையிலே தத்ரூபமாக இருக்கிறது.